10th CBSE Maths exercise 1.1ல question number 7 நம்ம பார்க்குறோங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்குது, உள்ளே இருக்க ரெட் கலர் அந்த இதுதான் சர்க்குலர் கிரவுண்டுன்னு எடுத்துக்கிறோம். இந்த கிரவுண்டை சோனியான்னு ஒரு பொண்ணு 18 மினிட்ஸில் சுற்றி வர்றாங்க, இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில். ஓகே, இதே கிரவுண்டை சேம் டைரக்ஷனில் ரவிங்கிற பையன் வந்து 12 மினிட்ஸ்லேயே சுற்றி வந்துடான். இப்போ சோனியா வந்து 18 மினிட்ஸு, ரவின்ற பையன் வந்து 12 மினிட்ஸ்லேயே இந்த கிரவுண்டை வந்து சுற்றி வந்துடுறான். 12 மினிட்ஸு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் தான் சுற்றி வர்றாங்க. எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்டில் சந்திப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 12க்கும் இந்த 18க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படி, ரெண்டு நம்பருமே எழுதிக்கிட்டோம். இப்போது இதில் ரெண்டுமே ஈவன் நம்பர் 2 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ இது 6, இது வந்து 9, மறுபடியும் 2 டேபிளால். அப்போது இந்த 6 மட்டும்தான் டிவைட் ஆகும், 3, 9 வந்து அப்படியே கீழே வந்துடும். அப்போ மறுபடியும் 3 டேபிளால். ஸோ 1, இது வந்து 3, மறுபடியும் 3 டேபிளால். 1,1, இந்த 1,1 வர்றது வரலையும் நம்ம இந்த டிவைட் பண்ணுற இதை வந்து ப்ராசஸை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா அதுதான் இந்த 12க்கும் 18க்கும் அந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம். அப்போது என்ன கிடைக்கிது, 2 × 2 × 3 × 3. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்னா, 2 × 2 வந்து 4, 3 × 3 வந்து 9. அப்போ 4 × 9ன்றது வந்து 36. அப்போ எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 36 மினிட்ஸு. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 36 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, 36 மினிட்ஸ். அவ்வளோதான் இந்த சம். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் தேவை அப்படின்னா, நாங்கள் இந்த வீடியோட லேபிளில் வந்து நம்பர் கொடுத்துருப்போம், ஃபோன் நம்பர், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.